السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا، والصلاة والسلام على محمد عبد الله وعلى آله حزب الله، ما بعد. فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. وقال النبي صلى الله عليه وسلم: أشرف هذه الأمة حملة القرآن، أو كما قال عليه الصلاة والسلام. மேலான அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, சிறப்பு மிகு நாளிலே நாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எதனை வைத்து நீங்க சந்தோஷம் விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த சந்தோஷத்தை நாம் கொண்டாடுவதற்காக இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்: ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ் சந்தோஷமாக நீங்க குதூகலமாக இருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த குர்ஆன மனனம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய குர்ஆன உள்ளத்துல சுமந்த அந்த நிகழ்வாக இருந்து கொண்டு எந்த குர்ஆன் அது பாரம் என்பதாக உலகத்தில் எல்லா பிரமாணமான படைப்புகளும் மறுத்துச்சோ, இதை எங்களால் சுமக்க முடியாது என்பதாக சொன்னதோ அந்த குர்ஆன இன்றைக்கு ஒரு பிள்ளை இன்றைக்கு மனனம் செய்து முடிக்கிறார். முன்னால ஹஜ்ரத் அவங்க சொன்னதை போல கிட்டத்தட்ட இந்த மதரசாவுடைய ஆரம்பத்தில் இருந்து அந்த பிள்ளை ஓதிக்கொண்டிருக்கிறார். நீண்ட காலமாக பகுதி நேரமாக இருந்து இந்த குர்ஆனுக்கு மனனம் செய்ய வேண்டும், இதனை உள்ளத்தால நான் சுமக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 7.5 வருடம் இந்த ஆண்கள் பிரிவு ஆரம்பிக்கப்பட்டு ஆண்கள் பிரிவில் முதலாவது ஹாஃபிதாக இன்று குர்ஆனை இன்று மனனம் செய்து முடிக்கிறார். இங்கே பெண்கள் பிரிவு நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே கிட்டத்தட்ட 25-30 ஹாஃபிதாக்களுக்கு மேலாக வெளியாகிட்டார். பெண்கள் பிரிவிலே 30 ஹாஃபிதாக்களுக்கு மேலாக வெளியாகியிருக்கிறார்கள். அதிலே 5 ஹாஃபிதாக்கள் அவர்கள் முழுமையாக ஒரே நாளிலே குர்ஆனை ஓதி தமாம் செய்திருக்கிறார். ஒரே நாளிலே காலையிலே சுபஹ்விலே ஆரம்பித்து குர்ஆனை ஓத தொடங்கியவர்கள் மக்ரிப் வரைக்கும் ஓதி அந்த முழு குர்ஆனையும் ஒரே நாளிலே ஒப்புதல் செய்து முடித்திருக்கிறார்கள். இன்னும் பல ஹாஃபிதாக்கள் இந்த தௌர்லே அவர்கள் பாடமாக்கிக் கொண்டு இதே போன்று ஓதுவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன மனனம் செய்யறதுங்கிறது இது லேசான ஒரு விடயம் அல்ல. இன்னைக்கு நாம எத்தனையோ கலைகளை படிக்கிறதுக்கு, எத்தனையோ கலைகளை நாம சுமக்கிறதுக்கு, ஆனால் குர்ஆன் என்கிறது அல்லாஹ்வே சொல்லுகிறான், இது பாரமான ஒரு விடயம். மனனம் விடுவதற்கு இலகுவாக இருந்தாலும் இது ஒரு பாரமான விடயம் என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்றான்: இன்ன அரதுல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்த் வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா. இந்த குர்ஆன் என்று சொல்லக்கூடிய இந்த அமானிதத்தை வானத்திலும் கொடுத்தோம், பூமியிலும் கொடுத்தோம். இந்த உலகத்திலே பிரமாண்டமான படைப்பாக
பிரமாண்டமாக இருக்கக்கூடிய மலைகளும் கொடுத்தோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 3 பிரமாண்டமான படைப்பாக சொல்லலாம். வானம், பூமி, மலைகள். இந்த 3இடமும் கொடுத்தோம். இந்த குர்ஆனை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள் என்பதாக நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அந்த குர்ஆனை எங்களால் சுமக்க முடியாது என்பதாக அது மறுத்து விட்டது. வானம் சொன்னது எங்களால் இந்த அமானியத்தை சுமக்க முடியாது, பூமி சொன்னது இந்த அமானியத்தை எங்களால் சுமக்க முடியாது, மலைகள் சொன்னது இந்த அமானியத்தை எங்களால் சுமக்க முடியாது, இந்த அமானியத்தை எங்களால் சுமக்கிறதுக்கு இயலாது என்பதாக பயந்து போயிட்டு. ஆனால் இன்சான், இன்று மனிதன் சுமந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த மனிதன் அந்த உள்ளத்தில் இந்த குர்ஆனை மனம் விட்டு கொண்டிருக்கிறார். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ். இந்த குர்ஆனை நாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பிரமாண்டமான ஒரு மலையில நாங்க இறக்கி வைத்தோம்னு சொன்னா, அந்த மலைகள் அல்லாஹ்வுடைய பயத்தால அச்சத்தால சுக்கு நூறாகிறது என்பதாக சொல்லியிருக்காங்க. ஏன் அவ்வளவு பாரமான ஒன்றுதான் இந்த குர்ஆன் என்று சொல்லுது. நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியை நீங்க நினைக்கிறீங்க இந்த குர்ஆன் சாதாரண ஒன்று இல்ல. சன்னா சபுல்கி அலைக கௌலன் சகீலா. நபி உங்களுக்கு நாங்க கற்றுத்தரக்கூடிய வகையை அனுப்பக்கூடிய இந்த குர்ஆன் இருக்கிறது, இது கௌலன் சகீலா, பாரமான வார்த்தைகள் என்பதாக சொல்றான். இது மிகவும் பாரமான விடயம் என்பதாக சொல்கிறார். இன்னைக்கு எங்களோட குடும்பத்தை சேர்ந்த, இன்னைக்கு எங்களோட ஊர்ல ஒரு பிள்ளை இன்னைக்கு ஒரு ஹாஃபிஸாக மாறுகிறார். இந்த குர்ஆனை சுமக்கிறாரு. இது எங்க குடும்பத்துக்கு, எங்க ஊருக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். சாதாரண பாக்கியம் அல்ல. இன்னைக்கு நாங்க ஏழாவல்ல ஓடாவல்ல, இன்னைக்கு 3 எடுத்து விட்டா இன்னைக்கு எத்தனையோ விழாக்கள். இன்னைக்கு ஓடாவல்ல இன்னைக்கு 9 எடுத்து விட்டா இன்னைக்கு எத்தனையோ விழாக்கள், எத்தனையோ பரிசளிப்பு நிகழ்வு, எத்தனையோ கௌரவிப்பு நிகழ்வு இன்னைக்கு நடத்தப்படுகிறது. ஆனா இன்னைக்கு உண்மையாக நடத்தப்பட வேண்டிய கௌரவிப்பு நிகழ்வு சொன்னா இந்த குர்ஆனை மறந்து விடக்கூடிய நிகழ்வு. அது எங்க உள்ளத்துல ஏற்கிறதுக்கு இன்னைக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நாங்க இன்னைக்கு பார்த்ததெல்லாம் உலகத்துடைய அந்த கண்ணோட்டத்தை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு முன்னால விளங்கக்கூடிய லாபத்தை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த குர்ஆன், இந்த வஹீயுடைய பெருமதி இன்னைக்கு எங்க உள்ளத்துல இன்னைக்கு மிக குறைவாக இருக்கிறது. எனவே அந்த உலகத்துடைய அந்த கண்ணோட்டத்தை பார்த்து பார்த்து இந்த வகையுடைய பெருமதியை நாங்கள் குறைந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் உள்ளம் இதனை ஏற்கிறதுக்கு மறுக்கும். ஆனா குர்ஆன் சொல்கிறது, உண்மையாக நீங்க கௌரவிக்க வேணுமா, விழாக்கள் கொண்டாட வேணுமா, இப்படியான நிகழ்வுகளை விழாக்களாக கொண்டாடு. இதுதான் உண்மையான சந்தோஷமான நிகழ்வு, இதுதான் பாக்கியமான நிகழ்வு. ஏன் இவர் பாடமிட்டு இருக்கக்கூடிய இந்த சூறாக்கள் 114 சூறாக்களை இவர் மனதில் இருக்கிறார் உள்ளத்தால். கிட்டத்தட்ட 6666 ஆயத்துக்களை உள்ளத்திலே மனதில் இருக்கிறார். அதனுடைய கடைசி பகுதியை இன்று அவர் இங்கே ஓதி அவர் இன்று முடிக்க இருக்கிறார். இதுதான் ஆகப்பெரிய நிகழ்வு. உலகத்துல நாங்க சந்தோஷம் கொண்டாடக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த குர்ஆனுடைய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ் சொல்லி காட்டினார்கள், அஷ்ரஃபு ஹாதிஹில் உம்மா ஹமலத்துல் குர்ஆன். இந்த உம்மத்துடைய கண்ணியவான்கள் யார் தெரியுமா? இந்த உம்மத்துடைய சிறந்தவர்கள், இந்த உம்மத்தால் கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் ஹமலத்துல் குர்ஆன், குர்ஆனை சுமக்கக்கூடியவர்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருக்கிறார். இவர்கள் தான் இந்த உம்மத்துடைய கண்ணியவான்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இன்ன லில்லாஹி அஹ்லூன ஃபில் அர்த். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கென்று உரித்தானவர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், குடும்பத்தார்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில அல்லாஹ்வுக்கென்று உரித்தானவர்கள், அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் என்று யார் இருக்கிறார்கள்
ரசூலுல்லாஹி என்பார் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அவர்கள் யார் தெரியுமா? அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள். இவர்கள் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், அல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எவ்வளவு பெரிய சிறப்புகள் அன்பான தாய்மார்களே, சகோதரர்கள். இந்த சிறப்பை தான் இன்றைக்கு அடைந்து கொள்ள போகிறார்கள். ஒரு பிள்ளை குர்ஆனை மனனம் செய்து முடிக்கிறது என்பது இது சாதாரண விடயம் அல்ல. அதுவும் முழு நேரமாக மனனமிட்டு முடிக்க முடியும். ஏன்? அதற்கென்றே அவர்கள் முழு நேரமாக சென்று அவர்கள் அதற்கென்றே நேரத்தை ஒதுக்கி அவர்கள் மனனமிட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் பகுதி நேரமாக முடிப்பது என்பது இது சர்வ சாதாரணம் அல்ல. நேரமும் குறைவாக இருக்கிறது. மறுபக்கம் பார்த்து விட்டால் இன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கான நேரம் மிக குறைவாக இருக்கிறது. இன்று பகுதி நேர வகுப்புகள் என்று சொல்லி இன்று பிள்ளைகள் குர்ஆனோடு தொடர்பை மேற்கொள்வது மிக மிக குறைந்த ஒரு காலம். இன்று குர்ஆனை மனனமிடுவதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு நேரம் இல்லாத ஒரு காலம். ஒரு பிள்ளையை மதரசாவில் கொண்டு சேர்க்கக்கூடிய சமயத்திலே பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விடயம் என்ன? ஹஸரத், எனக்குள்ள வாராரு, ஆனா இந்தந்த நாட்கள்ல இந்தந்த நேரத்துல இவர்களுக்கு வகுப்புகள் இருக்கிறது, இவர்களை இந்தந்த நேரத்துக்கு நீங்க அனுப்பி விட வேண்டும் என்பார் சொல்லிக்கொண்டு சேர்க்கலாம். ஏன்? அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனுடைய மகிமை, இன்று குர்ஆனுடைய அந்த கண்ணியம் இந்த உள்ளத்தில் அவ்வளவுதான் இருக்கிறது. உலகத்துடைய அந்த வஸ்துக்கள், உலகத்துடைய அந்த படைப்புகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை விட அல்லாஹ்வுடைய கலாமுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் குறைந்து விட்டது. இன்னைக்கு நாம எதை நினைக்கு மகத்துவப்படுத்தணுமோ, எதை நாம இன்னைக்கு தலைக்கு மேலாக வைக்க வேண்டுமோ, அதனை இந்த சமூகம் தலைக்கு கீழான, காலுக்கு கீழான வைத்ததனால்தான் இன்று இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இன்று கீழ் நோக்கி சென்றதற்கான அடிப்படை காரணம். முன்னால் வாழ்ந்தவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அவர்கள் தலை நிமிர்ந்து காணப்பட்டதற்கான காரணம், அவர்கள் எதனை தலைக்கு மேலால் வைக்க வேண்டுமோ அதனை தலைக்கு மேலால் உயர்த்தினார்கள். குர்ஆனை தலைக்கு மேலாக எடுத்தார்கள். அந்த குர்ஆனை கண்ணியப்படுத்தினார்கள், அந்த குர்ஆனை மகத்துவப்படுத்தினார்கள். அதனால் அல்லாஹ் இந்த இஸ்லாமிய சமூகத்தை கண்ணியப்படுத்தினார். இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களை அல்லாஹ் தஆலா வலுப்படுத்தினார். சக்தி வாய்ந்தவர்களாக அல்லாஹ் தஆலா உருவாக்கினார். ஆனால் இன்று அந்த குர்ஆனுடைய மகிமை குறைந்து விட்டது. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, கவலையான விடயம். இன்று இந்த பிள்ளை பகுதி நேரமாக மனனமிட்டிருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு சாதனை. கிட்டத்தட்ட 7.5 வருடம் மதரசா ஆரம்பித்த நாளில் இருந்து இந்த பிள்ளை இங்கே ஓதிக்கொண்டிருக்கிறார். ஆரம்பமாக இந்த மதரசா ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் 3 பிள்ளைகள், பகுதி நேரமாக ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் 3 பிள்ளைகளை வைத்துதான் இந்த மதரசா பகுதி நேரமாக ஆண்களுடைய பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் பக்கத்திலே இங்கே இருக்கக்கூடிய ஹஸரத் அவர்களுடைய வீட்டிலே தான் இந்த ஆண்களுடைய பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது. அங்கேதான் சில காலங்கள் அந்த பிரிவு நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகுதான் இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகக்கூடிய சமயத்திலே தான் இந்த கட்டிடத்திலே அவர்களை நாங்கள் கொண்டு வந்து சேர்த்தோம். ஆரம்பம் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பழைய வீட்டிலே தான் இந்த மதரசா இடம்பெற்றது. ஆண்களுடைய பிரிவு, பெண்களுடைய பிரிவு இதே மாடியில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் ஆண்கள் ஆரம்பமானவர்கள் 3 பேர். இந்த 3 பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு மதரசாவிலே இந்த ஆரம்பிக்கப்பட்ட நாள் தொடக்கம் இதுவரைக்கும் சேர்ந்து விலகியவர்களுடைய எண்ணிக்கை எடுத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் 300 தாண்டி விட்டது, 300 கடந்து விட்டது. ஆனால் அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு இந்த குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை முழுமையாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு குடும்பத்தவர்கள் வந்திருக்கிறீர்கள், இன்று பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள். இங்கு ஓதக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், தாய்மார்கள் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொருத்தரும் நினைக்க வேண்டும், என்னுடைய பிள்ளையும் இவ்வாறு ஒரு ஹாஃபிஸாக மாற வேண்டும்,
என்னுடைய குடும்பத்துக்கு இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் இவருடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த பிள்ளையின் மூலமாக அந்த பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம், இந்த பிள்ளை குர்ஆனை சுமந்த பிள்ளை, இந்த குர்ஆனோடு இந்த பிள்ளை வாழ்க்கையை நடத்துமாக இருந்தால், குர்ஆன் சொல்லக்கூடிய பிரகாரம் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை செல்லுமாக இருந்தால், நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு கிரீடம் ஒன்றை அல்லாஹ் அளிப்பான். அந்த கிரீடத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் காட்டினார்கள். அதனுடைய பிரகாசம் எப்படிப்பட்டது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய வீட்டுக்குள்ளால் சூரியன் வந்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதை விட பிரகாசமாக இருக்குன்னு சொன்னார். சுப்ஹானல்லாஹ். இது அவர்களுடைய தாய் தகப்பனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம். இன்னைக்கு நாம் குடும்பத்தார்கள் வந்திருக்கிறோம். எங்கள் குடும்பத்தார்களுக்கு இந்த பிள்ளை மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன? இந்த பிள்ளை மூலமாக நரகத்துக்கு கடமையான 10 பேரை இந்த பிள்ளை சொர்க்கத்துக்கு இழுத்துக் கொண்டு செல்லும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பிள்ளை குர்ஆனோடு வாழ்ந்துமாக இருந்தால், இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை செல்லுமாக இருந்தால், தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை 10 பேரை சொர்க்கத்துக்கு இந்த பிள்ளை கொண்டு செல்லும். குடும்பத்தார்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள்! இந்த பிள்ளைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன? இது குடும்பத்தார்கள் பெற்றோருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம். இந்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கியாமத்துடைய நாளையிலே இந்த ஹாஃபிலை பார்த்து அல்லாஹ் சொல்வானாம், இக்ரா, நீங்கள் ஓதுங்கள். நீங்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு ஆயத்துடைய அளவுக்கு நீங்கள் இந்த படித்தரங்கள் சொர்க்கத்துடைய படித்தரங்களில் உயர்ந்து கொண்டு செல்லுங்க என்று அல்லாஹ் சொல்வார். இந்த பிள்ளை சொர்க்கத்திலே ஒவ்வொரு ஆயத்திலே ஓத ஓத அந்த சொர்க்கத்திலே அந்தஸ்துகள் அதிகமாகிக் கொண்டு போய்கொண்டிருக்கும். சொர்க்கத்திலே அந்தஸ்தால் அந்த பிள்ளை உயர்ந்து கொண்டு போவார். அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம். கபருக்குள்ளே இந்த பிள்ளை அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் இந்த உள்ளத்தை மண் தீண்டாது. குர்ஆனை சுமந்த உள்ளம் இது. இது சாதாரண உள்ளம் அல்ல. இந்த பிள்ளை கபருக்குள் வைக்கப்பட்டு விட்டால், இந்த பிள்ளையுடைய சக்கராத்துடைய நிலைமையில் இந்த பிள்ளை குர்ஆனோடு தொடர்புள்ள பிள்ளையாக இருக்குமாக இருந்தால், தான் குர்ஆனை அதிகம் ஓதக்கூடிய பிள்ளையாக இருக்குமாக இருந்தால், சக்கராத்துடைய நிலைமையில் ஷைத்தான் போடக்கூடிய சமயத்தில் இந்த பிள்ளையுடைய குர்ஆன் சக்கராத்திலே இந்த பிள்ளையை ஷைத்தானுடைய முயற்சியில் இந்த சூழ்ச்சியில் அந்த குர்ஆன் பாதுகாக்கும். சாதாரண குர்ஆன் அல்ல அன்பான சகோதரர்களே. இந்த பிள்ளையை நாம் கபருக்குள் கொண்டு வைக்கிறோம், மையத்தாக கொண்டு வைத்தோம் சொன்னால், கபருக்குள் வரக்கூடிய வேதனையிலிருந்து நாலா புறத்தாலும் இவர் மனது விட்டு இருக்கக்கூடிய குர்ஆன் எல்லா பக்கத்தாலும் பாதுகாப்பை கொடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கிறது, 30 ஆயத்துகள் தான் இருக்கிறது. 30 ஆயத்துகள் தான். அந்த 30 ஆயத்துகளுடைய அந்த குர்ஆனுடைய இந்த சூராவை யார் தினமும் ஓதிக்கொண்டு வருகிறாரோ அவருடைய கபருடைய வேதனையிலிருந்து அவரை அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொல்றார். கொஞ்சம் முன்னுக்கு வா, பின்னால் ஆரம்பத்தில் முன்னுக்கு வா. அந்த 30 ஆயத்திலும் கபருடைய வேதனை விட்டும் அந்த ஓதக்கூடியவர்களை பாதுகாக்கணும்னு சொன்னார். எத்தனை ஆயத்து? 30 ஆயத்து. அந்த சூரா தான் சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்று வரக்கூடிய இந்த சூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சூறாக்களை ஓதாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க மாட்டார்கள். அதில் ஒரு சூரா தான் சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்று சொல்லக்கூடிய சூரா. இரண்டாவது சூரா அலிஃப் லாம் மீம் சஜதா, வெள்ளிக்கிழமையில் சூரிய தொழுகையில் ஓதப்படக்கூடிய சூரா சஜதாவை ஓதாமல் நபி அவர்கள் தூங்க மாட்டார்கள். அதில் ஒரு சூறாவுக்கு சிறப்பை சொன்னார்கள். இந்த ஒரு சூரா
யார் தினமும் ஓடிக்கொண்டு வருகிறாரோ அவருடைய கபருடைய வேதனையை அது தடுக்கும் என்று சொன்னார். 30,000. ஆனா இந்த பிள்ளை மரணம் விட்டு இருக்கக்கூடியது 6,666. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம். 30,000 பார்த்து ஓடக்கூடியவர்கள், மரணம் விட்டவர்களாக ஓடக்கூடியவர்களுக்கு இந்த பாக்கியம் அவர்களுக்கு கபரிலே கிடைக்கிறது என்று சொன்னால், இந்த பிள்ளை மரணம் விட்டு இருக்கிறது 30,000 அல்ல, 300,000 அல்ல, 3,000 அல்ல, 6,666 மரணம் விட்டு இருக்கிறார். இந்த பிள்ளையுடைய குர்ஆன் அந்த கபரிலே அந்த பிள்ளையை பாதுகாக்காமல் இருக்குமா? அன்பான சகோதரரே, பெரியார்களே, நாம் இன்று எங்கள் உள்ளங்களிலே இந்த குர்ஆனை சுமந்தவர்களை பற்றி நாம் இன்று சர்வசாதாரணமாக எண்ணிக் கொண்டிருக்கிறோம். இன்று இந்த வஹீயை பற்றி சர்வசாதாரணமாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். இந்த குர்ஆனுடைய மகிமை இன்று குறைந்து போகக்கூடிய ஒரு காலம் இது. இந்த உலகத்துடைய அந்த மோகம், உலகத்துடைய அந்த விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய காலம், முன்னுரிமை கொடுக்கக்கூடிய காலம். அதனால நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன வேண்டும், ஏன் வீட்டில இந்த குர்ஆனை நான் எப்படி கொண்டு வரது, என்னுடைய பிள்ளைகளை நாம் எப்படி ஆபிதாக ஆக்கிவிட்டு போறது என்பதை நாம் கருதுவோம். இமாம் ஃபதுல் முவஃபக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, இமாம் சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாமாவுடைய மகன் ஃபதுல் முவஃபக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, இவர்களுடைய தாய் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆனதோட இவங்களுக்கு சரியான கவலை, தாங்க முடியாத கவலை. தாயை கொண்டு போய் கபர்ல அடக்கி போட்டு இவங்க ஒவ்வொரு நாளும் அந்த கபரையை போய்கிட்டு வருவாங்க. கபரையை போய் துஆ செஞ்சுட்டு வருவாங்க. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிதாபுர் ரூஹ்ல இந்த சம்பவத்தை கொண்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க கபரையை போயிட்டு வருவாங்க. இப்ப காலம் செல்ல செல்ல கபரையை போகக்கூடிய அந்த காலம் குறைஞ்சிட்டு இப்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு ஃபதுல் முவஃபக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அந்த கபரையில போறாங்க. போனவங்க அப்படியே கபரையில தாயுடைய கபரையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய சமயத்துல அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டாங்க, கண் அசந்துட்டாங்க. உடனே ஒரு கனவுன்னு காண்பாங்க, தன்னுடைய தாயுடைய கபர் அப்படியே வெடிக்குது. அந்த தாயுடைய கபர்ல இருந்து அந்த தாய் அந்த கஃன் சீலையோடு அந்த தாய் வெளியிலே வருகிறார்கள். அவர்களுடைய தோற்றம் மாறியவர்களாக வருகிறாங்க, தோற்றம் மாறியவர்களாக வராங்க. அவர்களுடைய ஆடை அழுக்கானவர்களாகவும் அவர்களுடைய தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமான தோற்றத்தில் அந்த தாய் கபருக்குள்ளாக இருந்து எழும்புவதை கனவுல பார்க்கிறாங்க. பிள்ளைக்கு தாங்க முடியாது. இப்போது பிள்ளை கேட்கிறாரே, தாயே உங்களுடைய நிலைமை ஏன் இவ்வாறு மாறிவிட்டது என்று கேட்டார்கள். சொன்னார்கள், மகனே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கபரில் வருவீர்கள், வந்து துஆ செய்யக்கூடிய சமயத்தில் நான் மிக சந்தோஷமாக இருப்பேன். என்னை சூழ உள்ள கபர்களும் உங்களுடைய துஆக்கள் மூலமாக சந்தோஷமாக இருக்கும் மகனே. ஆனால் உங்களுடைய வருகை குறைந்து விட்டது, அதனால்தான் நான் கவலையுற்றவராக நான் இருக்கிறேன், சஞ்சலத்தோடு நான் இருக்கிறேன் மகனே என்பதாக அந்த தாய் சொல்கிறார். இமாம் ஃபதுல் முவஃபக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் திடீரென்று விழித்தார்கள். அப்போது நியத்து வைத்தார்கள், இதற்கு பிறகு நான் அடிக்கடி தாயுடைய கபரை வருவேன் சொன்னார்கள். பிறகு முன்னால் இருந்ததை விட அதிகமாக அந்த தாயுடைய கபரை சென்று துஆக்கள் செய்யக்கூடியவர்களானார்கள். அன்பான சகோதரரே, பெரியார்களே, இதை ஏன் நான் சொல்ல வாரேன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு ஹாஃபிஸ நாங்க உருவாக்குறோம். எங்க குடும்பத்தில் ஒரு குர்ஆனை நாம் உருவாக்குறோம். ஒருத்தர் துஆ செய்யறதுக்கு எங்களுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது, கபருக்குள்ள எங்களுக்கான நிலைமைகள் மாறும்னு சொன்னா, நாங்க குர்ஆனுடைய ஒரு பிள்ளைய எங்க குடும்பத்தை நாம் உருவாக்கி இருக்கோம். இது இருக்கிறது சதகா ஜாரியா. இது சதகா ஜாரியா, நிலையான ஒரு தர்மத்தை நாங்கள் உருவாக்குறோம். ஏன பிள்ளை நான் மௌத்தானதுக்கு பின்னால ஏன பிள்ளை குர்ஆன் எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுது,
அல்லது அலிஃப் லாம் மீம் என்று சொல்லி இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓத ஆரம்பிக்குது. அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் 10 நன்மைகளை கொடுக்கிறார். அலிஃப் லாம் மீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது மூன்றும் சேர்ந்து ஒரு எழுத்து அல்ல, 3 எழுத்து சொன்னார்கள். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. எனவே இந்த 3 எழுத்து ஓதக்கூடிய சமயத்தில் 30 நன்மைகள் கிடைக்கும். இந்த 30 நன்மையும் அந்த தாய் தகப்பனுடைய கபருக்கு மனசு. இந்த பிள்ளை பூமிக்கு மேலால் இருந்து ஓடிக்கொண்டிருக்கும். அந்த தாய் தகப்பனுடைய கபறுகள் பூமிக்கு கீழால பிரகாசம் அடைந்து கொண்டிருக்கும், ஒளிர்ந்து கொண்டிருக்கும். இந்த ஒரு சாதாரண ஒருத்தர் துஆ செய்யறதுக்கு இவ்வளவு சிறப்புண்டா. இந்த பிள்ளை குர்ஆன சுமந்த ஒரு பிள்ளை அந்த தாய் தகப்பனை வைத்து ஒரு யாசீன் ஓதுவது, அந்த பிள்ளை அந்த தாய் தகப்பனுக்கான ஒரு குர்ஆனை ஓதுவது, தொழுகிறது, அந்த தொழுகையிலே சூறாக்களை ஓதுகிறது, துஆக்கள் செய்கிறது சொன்னால் அந்த தாய் தகப்பனுடைய கபர் எவ்வளவு பிரகாசமாக இருக்கு, எவ்வளவு பிரகாசமாக இருக்கும். இன்னைக்கு உலகத்துடைய ஒரு வெளி தோற்றத்தை நாம பார்த்து இன்னைக்கு உலகத்தில் நாம் மயங்கி போயிருக்கிறோம். குர்ஆன் சொல்கிறது, யாரும் லாஹிர் ஹயாத் துன்யா, உலகத்திலே வெளிரங்கத்தை மனிதர்கள் பார்க்கிறாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இவர்கள் உலகத்திலே வெளிரங்கத்தை பார்க்கிறாங்க. ஆனால் இதற்கு உள்ளால் இருக்கக்கூடிய ஆழமான விடயங்களை நாங்கள் சிந்திக்கிறோம். எங்களுக்கு எது வாழ்க்கையில முக்கியம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு தாய் தகப்பனை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில சொல்லுவானாம், நீங்க சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவானா. அன்னஸ்தர் இந்த அன்னஸ்தர் நீங்க அடைந்தோம் அல்லாஹ் சொல்லுவான். அந்த தாய் தகப்பனை கேட்பாங்களாம், நான் உலகத்துல எவ்வளவு அமல் செய்யல, நான் செய்யாத அமலுக்காகவே எனக்கு இவ்வளவு தவறாக்கலாம் என்று சொல்லி அந்த தாயின் தகப்பன் கேட்பாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுவானாம், இது யாருடைய அமல் தெரியுமா? இந்த அந்தஸ்து எதனால கிடைக்கிறது தெரியுமா? இஸ்திக்ஃபாரலி வலதுக்க, உங்களோட பிள்ளைகள் செய்த அந்த பாவ மன்னிப்புக்காக வேண்டி, உங்களுக்காகவே உங்கள் பிள்ளைகள் செய்த அந்த பாவ மன்னிப்பால நீங்க அடைந்து கொள்ளக்கூடிய அந்தஸ்தின் மத சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த குடும்பத்துல நாங்க எத்தனை பேர் இப்படி உருவாக்கி? எங்க குடும்பத்தில் ஒரு டாக்டர் இருக்கிறாரு, இன்ஜினியர் இருக்கிறாரு, மாஸ்டர் இருக்கிறாரு. ஆனா தாய் தகப்பனுக்கு துஆ செய்யக்கூடிய எத்தனை இன்ஜினியர் இருக்கிறாங்க? தாய் தகப்பனுக்கு துஆ செய்யக்கூடிய எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க? டாக்டர் வேளாண் சொல்லல, இன்ஜினியர் வேளாண் சொல்லல, மாஸ்டர் வேளாண் சொல்லல. ஆனா உருவாக்கக்கூடியவங்க மௌத்துக்கு பின்னால எங்க கபருக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக நாங்கள் உருவாக்குறோம். இன்ஜினியர் ஆகட்டும், ஆனா எங்க தாய் தகப்பனுடைய கபருக்கு துஆ செய்யக்கூடிய இன்ஜினியர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், தாய் தகப்பனுக்கு துஆ செய்யக்கூடிய டாக்டர் ஆகட்டும். நாங்க இந்த பிள்ளைகளை எதிர்பார்க்கிறது, இந்த பிள்ளை ஒரு ஹாஃபிஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், இந்த பிள்ளை ஹாஃபிஸ் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இந்த பிள்ளை ஹாஃபிஸ் ஆகணும், ஒவ்வொரு துறையின் துறை சார்ந்தவர்களாக மாறணும். ஏன்? குர்ஆன் ஒரு பிள்ளை உள்ளத்துல சுமந்துட்டா அந்த பிள்ளைய உள்ளம் அப்படியே விரிவாக்கப்படுகிறது. அல்லாஹ் சதர் அல்லாஹ் கொடுக்கிறார், மெமரி பவர், அவர்களுக்கு நல்ல விளக்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார், நினைவாற்றல் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். இமாம் இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பிள்ளை குர்ஆனை மரணம் விடுகிறதா, அந்த பிள்ளை உலகத்துடைய எல்லா விடயங்களையும் சிந்திக்கக்கூடிய பிள்ளையாக மாறுகிறது. இமாம் இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகத்துடைய வரலாறை எழுதினார்கள். அந்த இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹாஃபிஸ். அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தார். சாதாரண விடயம் அல்ல. இன்னைக்கும் உலகத்தில் நிலைமைகள் மாறுகிறது. ஒரு காலம் கஷ்டமான காலம் வருகிறது. நாம் பஞ்சத்தில் இருந்த ஒரு காலம் இருந்தது. இப்போது கொஞ்சம் அந்த பஞ்சம் நீங்கி செழிப்பாக இருக்கக்கூடிய காலம். ஆனால் மீண்டும் பஞ்சம் வரும் என்ற வரலாறை உலகத்தினுடைய ஆய்வை செய்து எழுதி முடித்து விட்டார்கள். யார்? இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்.
அல்லாஹ் குர்ஆனுடைய ஞானத்தை அல்லாஹ் கொடுத்து உலகத்திலே வரலாற்றை எழுதி முடித்தார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிறு வயதிலே தாயிடமிருந்து குர்ஆனை மறந்து விட்டார்கள். 7 வயதிலே குர்ஆனை மறந்து விட்டார்கள். 9 வயதிலே மாத்தா மாலிக்கை மறந்து விட்டார்கள். இன்று வரைக்கும் நாம் பின்பற்றக்கூடிய மதுஹப் என்று சொன்னார் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மதுஹப்பை பின்பற்றக்கூடிய இமாம் அல்லாமா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிறு வயதிலே குர்ஆனை மறந்து விட்டார்கள். இன்று பாத கிதாபில்லா, இன்று அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாங்கள் தலக்கத்தில் உம்மாவில் கபூல் என்று சொல்லக்கூடிய உம்மத்தால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கிரந்தம் ஒன்று இருக்குன்னு சொன்னார் இமாம் புகாரியுடைய சஹீஹுல் புகாரி. இன்னைக்கு முழு உம்மத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிதாப். இன்னைக்கு அவர்கள் வஃபாத்தாகி இன்னைக்கு 1200 வருடம் ஆகிவிட்டது. ஆனா இன்னைக்கு அந்த கிதாபை நாங்க இன்னைக்கு விடுறதுக்கு தயார் இல்லை. அந்த கிதாபை தான் இன்னைக்கு நாங்க ஆதாரமா இருக்கிறோம். அவர்கள் முதலாவது மரணம் செஞ்சது இந்த குர்ஆன். அதனால இந்த குர்ஆன் என்பதை தாய்மார்களே, சகோதரர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் குடும்பத்தார்களே, நாங்கள் சர்வ சாதாரண பண்ணிடக்கூடாது. இவ்வளவு பெரிய ஒரு விடயம் தான் இந்த குர்ஆன். இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள், இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள், மேலே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள், தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருத்தரும் நாங்கள் சிந்திக்க வேண்டும், இந்த குர்ஆனுக்கு நாம் எந்த அளவு முன்னுரிமை கொடுப்போமோ அல்லாஹ் இந்த குடும்பங்களை அல்லாஹ் முன்னுரிமையாக கொடுப்பார். நான் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வாரவங்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய சம்பவம் தான் ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய சம்பவம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய செவிலி தாய் ஹலீமா சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதை சிறுவராக விடப்பட்டிருக்கிறார்கள். அங்கே பாலூட்டுவதற்காக வேண்டி செவிலி தாய்மார்கள் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளாக எடுத்து விட்டார்கள். நல்ல செல்வந்த பிள்ளைகள் எல்லாம் எடுத்தார்கள். ஏன்? கண்ணுக்கு முன்னால் விளங்குகிறது உலகம். கண்ணுக்கு முன்னால் அவர்கள் பார்த்து உலகத்தை பார்த்தார்கள். செல்வந்த குழந்தைகள், அதற்கு தாய் தரப்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை, தனக்கு வருவாய் வரக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒவ்வொருத்தரும் முந்தி வந்து கொண்டு இவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தைகளை தூக்கி விட்டார்கள். ஆனால் ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்த வாகனம் மிக மெலிந்த வாகனம், ஓட முடியாத வாகனம். எல்லோரை விடவும் கடைசியாக வந்தார்கள். வந்து பார்த்தால் ஒரு குழந்தையை காணவில்லை, ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் இருக்கிறது. அதுதான் என்னுடைய உயிரில் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தை பருவத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிறு குழந்தையாக இருக்கிறார்கள். பிறந்து சில தினங்கள் தான் ஆகிறது. இப்போது இவர்களுடைய அந்த குழந்தை அவர்களுடைய மடியிலே அழுது கொண்டிருக்கிறது. யாருடைய? ஹலீமத்து சாதியாவுடைய குழந்தை. அவருடைய குழந்தைக்கு கொடுப்பதற்கு பால் இல்லை, மார்க்கத்தில் பால் இல்லை. இங்கே வாகனத்திலே வாகனம் செல்வதற்கு அந்த வாகனம் ஒரு நல்ல வாகனமாக இல்லை. அங்கே வீட்டிலே குழந்தைகள் பட்டினியாக கிடக்கிறது. இப்போது இவர்களுடைய உள்ளத்திலே வருகிறது, இந்த குழந்தையை நாம் தூக்குவோம். எவ்வளவு சிரமம், எவ்வளவு கஷ்டம். ஆனால் உள்ளத்திலே வருகிறது, இந்த குழந்தையை நாம் தூக்குவோம் என்று சொல்லி அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து தன்னுடைய மார்போடு அணைக்கிறார்கள். ஆனால் இந்த குழந்தை தான் பின்னால் நுபுவத்து கொடுக்கப்படும், ரிசாலத்தும் கொடுக்கப்படும், இந்த குழந்தைக்கு தான் குர்ஆன் இறக்கப்படும் என்பது தெரியாது. இந்த குழந்தைக்கு தான் கொடுக்கப்படும் என்று தெரியாது. இவ்வளவு பெரிய நபியாக, உலகத்துடைய கடைசி நபியாக இந்த குழந்தை தான் வருவார் என்பது தெரியாது. இந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய மார்பத்திலே அணைக்கிறார்கள். அவர்களுடைய மார்பிலே பால் பக்தி, இந்த மார்பு பால் சுரக்க ஆரம்பிக்கிறது. மெலிந்து கிடந்த வாகனம், ஓட முடியாத வாகனம், அது அப்படி நிமிர்ந்ததாக, அது முன்னால் இருந்ததை விட வேகமாக ஓடக்கூடிய வாகனமாக மாறுகிறது. இப்போது குழந்தையை தூக்கி கொண்டு ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க
தன்னுடைய குழந்தையை இணைத்துக் கொண்டு தன்னுடைய கணவனுமாக வாகனத்தில் பயணிக்கிறார்கள். எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். இங்கே அலிமுத்து சாதியாவுடைய வாகனம் கடைசியா வந்த வாகனம் எல்லோரோட முந்திக் கொண்டு போகிறது. எல்லாருக்கும் ஆச்சரியம். இப்போ வீட்டிலே சென்றார்கள். இப்போது ஆடுகளை அவர்கள் வளர்த்து இருக்கிறார்கள். இந்த ஆடுகள் மிக உஷ்ணமான காலம். அந்த உஷ்ணமான காலத்திலே அந்த பிரதேசத்திலே புற்பூர்கள் கூட கிடையாது. இப்ப ஆடுகளை மேய்த்ததற்காக வேண்டி கொண்டு சென்றால் திரும்ப வரக்கூடிய சமயத்திலே ஆடுகளிலே பால்கள் கூட சுரக்க மாட்டாது. இவ்வளவு சிரமமான காலம். ஆனால் அலிமுத்து சாதியா ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த ஆடுகள் மேய்ச்சலுக்காக வேண்டி செல்லும் அன்பான சகோதர தாய்மார்களே, அந்த ஆடுகள் திரும்ப வரக்கூடிய சமயத்திலே அதனுடைய பால் மடியில் பால் சுரந்தவர்களாக வீட்டினுடைய சிரமங்களை கஷ்டங்களை எல்லாம் போக்கி காட்டினார். அவர்களுக்கு இருந்த அனைத்து முசீபத்திலையும் அல்லாஹ் அப்படியே தூக்கி இருந்தார். ஆனா அவர்களுக்கு தெரியாது ஒவ்வொருத்தருடைய குழந்தை என்பது தெரியாத தூக்கின குழந்தையால் வந்த பிரயோஜனம். 2 வருடத்தினால் பால்குடி மறந்து அந்த குழந்தையை திரும்ப அந்த தாய்மார்கள் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் இந்த பிள்ளையை விட்டு பிரிவதற்கு மனதில்லை. 2 வருடத்திற்கு பின்னால் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இந்த குழந்தையை கொண்டு கொடுத்து விட்டு சொல்கிறார்கள், தாயே இன்னும் இந்த குழந்தையை நான் வைத்துக் கொள்ளட்டுமா என்று சொல்லி மீண்டும் கேட்டார்கள். தாயை அனுமதிப்படுத்தார்கள். 4 வயது வரைக்கும் அந்த குழந்தையை அலிமுத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வளர்த்தார்கள். 4வது வயதில் வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து உள்ளத்தை பிளக்கிறார்கள். இது அவர்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாகிவிட்டது. குழந்தைக்கு ஏதோ ஆபத்து என்று நினைத்து தான் இந்த குழந்தையை கொண்டு ஒப்படைத்தார்கள். எதை நான் சொல்ல வருகிறேன் சொன்னால், பின்னால் 40 வருடங்களுக்கு பின்னால் ஊர்தாக கொடுக்கப்படக்கூடிய குர்ஆன் விளக்கப்படக்கூடிய அந்த குழந்தையை அந்த பால்குடி வயதில் தூக்கக்கூடிய சமயத்துல அல்லாஹ் இவ்வளவு பெரிய பரக்கத் அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா, இன்னைக்கு அந்த குர்ஆன் இன்னைக்கு எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால இருக்கிறது. இந்த குர்ஆனை இந்த வீடுகள்ல நாங்க ஓத ஆரம்பிக்கிற சமயம் இந்த குர்ஆனுக்குரிய பிள்ளைகளாக எங்களை பிள்ளைகளை ஆக்கக்கூடிய சமயத்துல அல்லாஹ் எங்களை வீட்டில் எவ்வளவு பெரிய பரக்கத்தை உருவாக்குவான், எவ்வளவு செழிப்பதை ஏற்படுத்துவான், எங்க வீட்டில் இருக்கக்கூடிய முசீபத்தை அல்லாஹ் எப்படி ஒழித்து காட்டுவான். இதைத்தான் நாங்கள் சிந்திக்கும் அன்பான தாய்மார்கள் சொல்றோம். இன்னைக்கு நாங்க குர்ஆனுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுக்கிறோம். பிள்ளை வருது, வந்ததோட அடுத்த நிமிடம் அடுத்த போன் அடி வருது, பைக்ல போன் அடிக்குது. என்னன்னு கேட்டா அடுத்த கிளாஸுக்கு போறதுக்கு பிள்ளை தாழ்வது கேட்கிறான். வந்தது ஒரு 10 நிமிடம், ஒரு 15 நிமிடம். பிள்ளை வந்து அந்த குர்ஆனை ஓதக்கூடிய அந்த சிந்தனை எடுக்கிறதுக்கு அவமந்தம் தேவை. அந்த பிள்ளை வந்து உணவு செய்து சில கட்டம் அந்த பிள்ளை தலப்பா கட்டி அல்லது அபாய போட்டுக்கொள்ளக்கூடிய பிள்ளை அந்த அபாய சீராக்கி அந்த இடத்துல உட்கார்ந்து பக்கத்துல யார் இருக்கிறாங்க என்னதை பார்த்து அந்த குர்ஆனை திறக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிடம் தேவைப்படும். ஆனா அதுக்கிடையில வாப்பா அடுத்த ரவுண்ட்ல வந்து நாங்கள் போன் அடிச்சுட்டு நிற்கிறோம். பிள்ளைய தாங்கன்னு கேட்கிறோம். ஏன்னா எங்களுக்கு உரிய அந்த குர்ஆனுக்குரிய நேரம் அந்த 10-15 நிமிடம். நீங்க தவறா நினைக்காதீங்க, நீங்க யோசிக்காதீங்க என்ன ஹஜ்ரத் இப்படி சொல்றாருன்னு யோசிக்காதீங்க. நாம குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பகலுடைய நேரம் எல்லாம் பிள்ளைகளை எந்த டியூஷனுக்கு அனுப்பணுமோ அதெல்லாம் அனுப்பும், பிரச்சனை இல்லை. மகரிபில இருந்து இஷாவுடைய நேரம், இந்த மகரிபுக்கு பின்னால் ஒரு 8:30 மணி வரைக்கும் இந்த பிள்ளைக்கு குர்ஆன் கொடுங்க. அல்லாஹ் உலகத்துல எல்லா விடையும் அல்லாஹ் வெளியாக்கி கொடுப்பான். உலகத்துல தரசிறந்த பிள்ளையாக்குவான். இன்னைக்கு நீங்க எந்த படிப்படிய பயப்படுறீங்களோ அந்த படிப்பெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் போட்டுவான். நாங்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த பிள்ளை ஹாஃபிஸ் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், இந்த பிள்ளை ஹாஃபிஸ் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும். ஒவ்வொரு துறையில் இந்த பிள்ளை முன்னேறும் என்று நாங்கள் விரும்புவோம். ஏன் ஒரு ஆணை சுமக்கிற பிள்ளை யாரும் பின்னால் எழுது கிடையாது. ஒரு ஆணை வளரக்கூடிய பிள்ளைகள் யாரும் பின்னால் கிடையாது. ஏன் இவ்வளவு சிரமமான பாரமான ஒன்றை உள்ளத்துல சுமக்குதுன்னா உலகத்திலே விடயம் அற்பமானது, சர்வ சாதாரணமானது.
உலகத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது உலகம் என்பது அற்பமானது. குல் மதாஉத் துன்யா கலீல் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா குர்ஆன் அப்படி சொல்லல. குர்ஆன் அல்லாஹ் அப்படி சொல்லல. உலகத்தை சொல்றான் குல் மதாஉத் துன்யா கலீல், இந்த உலகத்திலே இது அற்பமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் பாரமானது, இது உயர்வானது அல்லாஹ் சொல்றான். எனவே இந்த பாரமானத ஒரு பிள்ளை சுமக்கக்கூடிய சமயம் இந்த அற்பமான சர்வசாதாரணமா மாறிடும். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பெற்றோர்களே, கொஞ்சம் நாங்க சிந்தனைக்கு எடுக்கணும். நாங்க எதற்காக வேண்டி நாங்க இந்த இடத்துல உங்களை பிள்ளைகளை ஒப்படைச்சிருக்கிறோம்? இந்த பிள்ளைகளால எங்களுக்கு என்ன பலன் இருக்குது? நாளைக்கு உலகத்துடைய பலன் என்ன? கபருடைய பலன் என்ன? மஹ்ஷருடைய பலன் என்ன? நாங்க சொர்க்கத்துல நாங்க என்ன அந்தஸ்து அடையலாம்? என்னத்தை நாங்க சிந்திப்போம் வேண்டாம். இந்த குர்ஆனுக்கு நாங்க அதிக முயற்சியை கொடுப்போம். அதிகம் நாங்க இந்த பிள்ளைகளுக்கு நேரங்களை கொடுப்போம். இந்த பிள்ளை எப்படி ஹாஃபிஸாக மாறி இருக்கிறாரோ, இதற்கு அடிப்படையாக இந்த மதரசாவில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய தியாகம் இதில் பிரதானமானதாக இருக்கிறது. அதே போலதான் இந்த பிள்ளையுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளையுடைய பெற்றோர்கள் இந்த பிள்ளைக்காக வேண்டி அவர்கள் கொடுத்த தியாகங்கள் அது ஒரு காரணமாக இருக்கிறது. மூன்றாவது, இந்த பிள்ளையுடைய ஒரு மனதுடைய வைராக்கியம். எவ்வளவு சிரமம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த பிள்ளை பாடம் விட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம். இந்த பெற்றோர் இருக்கிறாங்க, அசத்மார் இருக்கிறாங்க, பிள்ளை இருக்கிறாரு, ஏனைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. எத்தனை வகுப்புகளுக்கு சென்றாலும் சரி, அந்த பிள்ளை மனம் முன்னோர்கள் சரி பாடத்தை கொடுத்துட்டு போவார். இந்த குர்ஆனுக்கு நேரத்தை கொடுத்துட்டு போவார். இன்னைக்கு அந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளைய உள்ளத்தில் இருந்த ஆர்வம், அதுக்காக வேண்டி இங்கே அசத்மார் செய்ய தியாகம், இவர்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் பாடங்களை கேட்பதற்காக வேண்டி இங்கே இருக்கக்கூடிய ஆசான்கள் தயாராக இருந்தார்கள். அதனுடைய ஒரு ஊக்குவம் தான் இன்றைக்கு இந்த பிள்ளை ஹாஃபிஸாக இருக்கிறார். இது சாதாரண விடயம் அல்ல. நாங்க எல்லாரும் இதை விளங்குவோம். இன்னைக்கு அவரு ஓலவல் படிக்கிறார் நினைக்கிறேன். ஓலவல் படிக்கிறாரு. இன்னைக்கு சாதாரண 8, 9 எத்தனையோ கிளாஸ் ஓலவல் சமயத்துல இன்னைக்கு அதை விட கூடுதலாக இருக்குது. இன்னைக்கு 1வது படிக்கக்கூடிய பிள்ளைக்கே பல கிளாஸ், பல பகுதி நேர வகுப்புகள். இன்னைக்கு அந்த வகுப்பு இந்த வகுப்புன்னு சொல்லி பல வகுப்புகள். இன்னைக்கு ஓலவல் படிச்சு கொண்டிருக்கிறாரு. ஆனா டியூஷனுக்கு போனாலும் அடுத்த நாள் வந்து பாடத்தை கொடுத்துட்டு போவார். இன்னைக்கு மதரசாக்கு வரையில பாடம் கூடுதலாக இருந்தால் நாளைக்கு வந்து பாடத்தை கொடுப்பார். உள்ளத்துல வைராக்கியம் வச்சு பாடம் விட்டு இருக்கிறாரு. இந்த தாய் தகப்பனுக்கு நாங்க சொல்லக்கூடிய ஒரு உபன்யாசம் தான், இந்த பிள்ளை இப்போது 30 ஜுசுக்களை மனதில் விட்டு இருக்கிறாரு. இத நீங்க இன்னும் அவருக்கு உற்சாகத்தை கொடுக்கணும், நேரத்தை கொடுக்க வைக்கணும். இந்த குர்ஆன் உள்ளத்தை தரிவர்த்ததுக்காக அதுக்கு தான் சொல்றது தௌர்ன்னு சொல்றது. தௌரா முடிக்க வேண்டும். குர்ஆனை பல விடுத்த அந்த உஸ்தாதிடம் மனதில் விட்டு அந்த குர்ஆனை பல விடுத்த அவர் ஓதி காட்ட வேண்டும். ஓதி காட்டினால் தான் அந்த குர்ஆன் உள்ளத்திலே ஆழமாக பதியும். இல்லை என்று சொன்னால் அந்த குர்ஆன் மனதில் விட்டதை போன்று அப்படியே அது உள்ளத்தை விட்டு விலகோடிவிடும். குர்ஆன் எப்படி உள்ளத்துக்கு வேகமாக வருகிறதோ அதே வேகமாக வெளியே சென்றுவிடும். அதனால அன்பான தாய்மார்களே, சகோதரே, மேலே பெண்கள் கோவிலில் நிறைய பிள்ளைகள் மனதில் விட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் தௌராக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்று உலகத்துடைய சூழ்நிலைகள் இன்று அவர்களுக்கு அதிகமான சோழிகளோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் தாய்மார்கள் தகப்பன்மார்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இதோ இந்த கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இருக்கிறீர்கள். இந்த பெற்றோர்கள் நினைக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை இதே போன்ற ஆகணும், இதே போன்ற இடத்தில் என்னுடைய பிள்ளையை கௌரவிக்கப்பட வேண்டும். கியாமத்து நாளையில் நான் முழு படைப்பினர்களுக்கு முன்னால் நான் கௌரவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இருக்க வேண்டும். எங்களுடைய குடும்பங்களிலே ஒவ்வொரு ஆசிரியர், ஒரு குடும்பத்திலே குறைஞ்சது ஒரு ஆசிரியர், ஒரு ஆலிமர் நாங்கள் உருவாக்க, ஹாஃபிஸ்களை நாங்கள் உருவாக்க. அது ஹாஃபிஸ் டாக்டர் ஆகிருக்கலாம். இன்னைக்கு சம்மாந்துறையில் எத்தனை ஹாஃபிஸ்கள் டாக்டர் ஆகிருக்கிறாங்க, எத்தனை ஹாஃபிஸ்கள் இன்னைக்கு இன்ஜினியராக இருக்கிறாங்க, எத்தனை ஹாஃபிஸ்கள் இன்னைக்கு பல பட்ட துறைகள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் குர்ஆனுடைய பரக்கத். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே,
அதைத்தான் நாங்கள் இந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் ஒத்துழைப்பு தந்தால்தான் இதனை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு முடியும். அதனால இந்த மதரசா நீண்ட காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மதரசாவை நாங்கள் வளர்க்கிறதுக்கு முன்வர வேண்டும். எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் இவ்வாறு உருவாக்க சிந்தனையோட எங்கள் குடும்பங்களை நாம் முயற்சி. அடுத்தது சமாதானம் ஏற்படுத்த இன்னொரு விடயத்தை நான் சொல்றேன். சமாதானம் நல்ல ஒரு விடயம் இருக்குது. எங்களுடைய குடும்பங்களுடைய அந்த சொசைட்டிகள், குடும்பங்களுடைய அந்த ஒன்று கூடல் என்ற ஒன்று இருக்குது. நாங்கள் இந்த பிள்ளையை கூட்டி போயிட்டு அந்த ஒன்று கூடல எங்க பிள்ளை ஆஃபுல் ஆகிட்டாரு, நாங்கள் குடும்பங்கள் சேர்ந்து பிள்ளையை அப்படியே ஒன்று கூடல கௌரவப்படுத்தணும். அப்பதான் ஏனைய பிள்ளைகளுக்கு ஆன சுமக்கணும் ஆசை வரும். அதன் எல்லா நன்மைகள் குடும்பத்துக்கு கிடைக்கும். அதனால அன்பான தாய்மார்கள், சகோதரர்களே, நீண்ட நேரம் ஆகுது. இந்த பிள்ளைகளுடைய ஆணுடைய ஓதலை நாங்கள் கேட்க போறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பிள்ளையுடைய பெற்றார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நாங்கள் விளங்கணும். ஏந்த பிள்ளைகளை சுமக்கிறதுக்கு அல்லாஹ் தாராளத்தை நாங்கள் துவா கேட்கணும். இங்க ஓடக்கூடிய எல்லா பிள்ளைகளும், இங்க வந்து இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் அல்லாஹ் தாரா இந்த குர்ஆனை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் தாரா ஆக்கியாருவானாக. இந்த குர்ஆனை சுமந்த பிள்ளையும் அல்லாஹ் தாரா கபூலியத்துடைய பிள்ளையாக, இந்த குர்ஆனை உள்ளத்தில் தலைப்படக்கூடிய பிள்ளையாக, இந்த குர்ஆனோட அமல் செய்யக்கூடிய பிள்ளையாக, இந்த பெற்றோர்களுக்கு இந்த அந்தஸ்துகளை அடைந்து வைக்கக்கூடிய பிள்ளையாக இந்த பிள்ளையை அல்லாஹ் ஆக்கியார் செய்வானாக. இங்கு ஓதக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இங்கு வெளியாகிய இந்த குர்ஆனை மனமிட்டு முடித்த அந்த ஹாஃபிலாக்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.